நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் சூர்யா, வண்டியை சர்வீஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டா. இன்னைக்கு காலையில இருந்து அர்ச்சனா கிட்ட பேசவே இல்லை. சூர்யா, கொஞ்சம் போன் போட்டு கொடுப்பா. இந்தா. அம்மா. பேசு. ஹலோ. ஹலோ அர்ச்சனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எங்க எல்லாரும் நீ ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு டைம் கிடைக்கல, அதான் ஃபோன் பண்ணல. அம்மா கிட்ட சொல்ல நான் நல்லா இருக்கேன், என்னை பத்தி கவலைப்பட வேண்டான்னு. அங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணா எப்படி இருக்காரு? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் உங்க அண்ணனும் நல்லா இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், கார்த்திக் எங்க? அது அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. நானும் இதோ அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். சரி, இப்ப வச்சிடுறேன், அப்புறமா பேசுறேன் என்ன? சரியா? பாய். அர்ச்சனா நல்லா இருக்காளா? அப்புறம் உங்க எல்லாரையும் கேட்டதா சொல்ல சொன்னா. அட என்ன சூர்யா, உன் பிளேட் அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. இதா எடுத்துக்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். வேணும்னா நானே எடுத்துக்கிறேன், வற்புறுத்தாதீங்க. சூர்யா, சாரிமா, நான் தெரியாம ஏதோ பேசிட்டேன். சாரிமா. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நீ சொல்றதுல என்ன தப்பு? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே சாப்பிட்டுக்க. இல்ல, அம்மா, நம்ம சூர்யாவோட சாப்பிடுற பழக்கம் அப்படியே அவங்க சித்தப்பா மாதிரியே இல்ல? ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இவன் புதுசா எதையாவது சாப்பிடணும்னா வாயை திறக்கவே மாட்டான். நீங்க இவனை செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க? சிடுமூஞ்சி. கார்த்திக், நீங்க நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாரு. ஐயோ, ஏதாவது சொல்லுங்களேன். நாம எங்க போயிட்டு இருக்கோம்? என் கூட வா. கார்த்திக், என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? வந்தாச்சு. இப்ப பார். இதெல்லாம் எதுக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? சாரி அர்ச்சனா, இந்த ட்ரிப்ல உனக்காக என்னால எதுவும் ஸ்பெஷலா பண்ண முடியல. ஐயோ கார்த்திக், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஒன்னும் செய்யல, என்னென்னவோ நினைச்சேன். ஆனா எனக்கு இதை விட அதிகமா எதுவுமே தேவையில்லை. உண்மையா கார்த்திக், இத பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நல்லா குளிர் காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு, நிலா வேற அழகா இருக்கு. இது எல்லாத்தையும் விட நீங்க என் கூட இருக்கீங்க.
சரி இந்த ரிமோட் எதுக்காக? சைனீஸ் இது பெர்ஃபெக்ட் ரொமான்டிக் டின்னர் ஆயிடுச்சு. சரி வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரே பிளேட்ல சாப்பிடலாம். நாம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸ்வீட் சாப்பிடலாமா? இந்த ஸ்வீட் போதுமா? அர்ச்சனா நில்லு. அர்ச்சனா நில்லு. அர்ச்சனா ஓடாத. கார்த்திக் இங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா துணியையும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் என்ன இருக்கு? என்ன மறந்துட்டேன். உங்களையும் பேக் பண்ணிடவா? பேக் பண்ணி உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. என்ன கார்த்திக் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, இவ்ளோ அழகான ஒரு இடத்துல இவ்ளோ அழகான என் பொண்டாட்டி கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். இந்த இடத்துல நாம இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்பயும் ஞாபகம் இருக்கும். நிறுத்துங்க, பேசினதெல்லாம் போதும். இப்ப வேலையை பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு வேலை இன்னும் பாக்கி இருக்குன்னு. வாங்க சீக்கிரம் வாங்க. நம்ம அர்ச்சனா, ஆனா நாம வீட்ல யாருக்குமே எதுவுமே வாங்கலையே. நான் வாங்கிட்டேன். சரி நீங்க முதல்ல உங்க கண்ணை மூடிக்கோங்க. ஏன்? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல உங்க கண்ணை மூடுங்க. ஓகே. திறக்க கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
இப்ப கண்ணு திறங்க. எனக்காகவா? வாவ், இதுல என்ன இருக்கு? வீடியோ கேம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா என்ன சொல்றது? என்ன சொல்றது? இல்ல அது வந்து தேங்க்யூ எப்படி சொல்றது என்ன? நீங்க என்ன பேசுறீங்க கார்த்திக்? நம்ம ஏஜென்ட்டோட ஃபோன். பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க. என்னது? எங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சா? வேற ஏதாவது ஃப்ளைட் இருக்கா பாருங்க. சரி. அப்ப அந்த ஃப்ளைட்லயே டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுங்க. என்ன? 1 மணி நேரத்துலயா? அதுதான் கடைசி ஃப்ளைட்டா? ஓ, அப்ப சரி. அப்படின்னா எங்களுக்கு 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுங்க. சரி சார். அர்ச்சனா, நம்ம ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சா? இன்னொரு ஃப்ளைட் இருக்கா, ஆனா அது 1 hourல கிளம்பிடுமா. நீ சீக்கிரமா பேக் பண்ணு, நம்ம உடனே கிளம்பணும். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ பேக் பண்ணு. அம்மா தான் பேசுறாங்க. அம்மாவா? எதுவும் சொல்லாத. எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன் அர்ச்சனா. நீ எப்படி இருக்க? 2 பேரும் கிளம்பிட்டு இருக்கீங்களா? அம்மா சொல்லுங்கம்மா. என்ன முதல்ல பேச விடுறியா நீ? ஆமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அர்ச்சனா எதுவும் சொல்லாத. எங்களுக்கு என்ன gift வாங்கிட்டு வர போறீங்க நீ? அதெல்லாம் சர்ப்ரைஸ். அர்ச்சனா அப்படிலாம் சொல்லாத. அதான் நான் சொல்லலையே. என்ன சொல்லலன்னு சொல்ற அர்ச்சனா? அது அம்மா, நான் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அது அர்ச்சனா, அது அம்மா சாரிம்மா. அது வந்து இங்க கார்த்திக் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியாம்மா? சரி, நீ இப்ப பேக்கிங் எல்லாத்தையும் முடி. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். வச்சுட்டுமா? சரிம்மா, போனை வச்சிடுறேன். சரி அர்ச்சனா. சாரி, அன்னைக்கு என்னால வீட்ல இருக்க முடியாது. அது ஒண்ணும் இல்ல, சண்டேஸ்னா யூசுவலா வெளியே போயிடுவோம். ஆமாமா, ப்ராமிஸ். ஒரு நாள் நிச்சயமா நீங்க எங்க வீட்ல சாப்பிட்டு தான் போகணும். ஓகே, வச்சிடுறேன். பாய். இந்தாங்க, உங்களுக்காக ஜில்லுன்னு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓ, சண்டேவை கொண்டாடுற பிளான் இருக்கு போல இருக்கு. ஆமா, நான் என்னோட பேப்பர் சண்டே ரெஸ்ட். அப்ப நான் இல்லையா? வந்தனா சுமார். இன்னைக்கு நீங்க கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுக்க முடியாது. அங்கிள் வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. அவங்க பேரனுக்கு பேர் வைக்க போறாங்களாம். அம்மா நம்மளையும் அங்க போயிட்டு வர சொன்னாங்க. பேர் சூட்டு விழா தானே, பெரியவங்க போயிட்டு வரட்டும். நாம எதுக்காக போகணும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க சீக்கிரம் கிளம்புங்க, எந்திரிங்க. வந்தனா எனக்கு மூடு இல்ல. வந்தனா அதுவும் இல்லாம இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாரு, ரொம்ப போர் அடிக்கும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கேன். வந்தனா, சொல்ல மறந்துட்டேன் பாரு. சூர்யா, போ சீக்கிரம் ரெடி ஆயிடு. போ. அம்மா, நான் வரலனா பரவாயில்லையா? ஏன்? இல்ல, அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. வா சீக்கிரம் ரெடி ஆகு. போ. வந்தனா, அந்த முத்து செட்டு வச்சிருக்கேல்ல, அதான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வாங்கினோமே. ஆமா. ஒருவேளை அதை நீ போட்டுக்கிறதா இல்லனா எனக்கு கொடுக்குறியா? நிச்சயமா, இத கொண்டு வரேன். அம்மா, அங்க வர எனக்கு சுத்தமா மூடே இல்லம்மா. இது வெறும் பேர் சுட்டு விழா தானே. நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். அங்க லேடிஸும் குழந்தைங்களும் தான் இருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னாச்சு சூர்யா உனக்கு? இப்பெல்லாம் நீ ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? உண்மையை சொல்லு. உங்க அப்பா சொன்னதை கேட்டு உனக்கு கஷ்டமா இருக்கா?
சூர்யா அவர் உங்க அப்பா. அவர் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தானே செய்வாரு. அது மட்டும் இல்ல, இனிமே வியாபாரத்தை மொத்தம் நீதானே பாத்துக்க வேண்டியிருக்கு. அவர் உனக்கு புரிய வைக்கலன்னா வேற யார் புரிய வைப்பாங்க? எழுந்துரு. மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆயி வா. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வெளியே போற மூடு இல்ல, அவ்வளவுதான். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சூர்யா அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நிச்சயம் வருவாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, பெரியம்மா, என்ன வீட்ல யாருமே காணோம்? வாங்க வாங்க தம்பி. அட மருமக புள்ள. அண்ணா, நீங்க சாயங்காலம் வரதா தானே சொன்னாங்க. எங்க ஃப்ளைட் சீக்கிரம் வந்துருச்சு, அதனால வந்துட்டோம். சரி, எல்லாரும் எங்க போனாங்க? அது வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு பூஜை பண்றதுக்காக போயிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன இது நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க? குமுதா, போய் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. ரொம்ப டயர்டா வந்திருக்காங்க. மாணிக்கண்ணன் சாதா டயர்ட்ல, ரொம்ப டயர்டா இருக்கும். 2 நாளா பயங்கர அலைச்சல். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இப்பதான் எல்லாருக்கும் சமைக்கலான்னு போயிட்டு இருந்தேன். சின்னம்மா வர எதுவுமே சொல்லலையா, அதான் என்ன பண்றதுன்னு குழம்பிட்டு இருந்தேன். அவங்க வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வரது எனக்கு தெரியாது. இப்போ அவங்க வந்து என்ன சமைக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம். ஐயோ பரவாயில்ல மாணிக்கோனே, என்ன சமைக்கிறது நான் சொல்றேன். சமையல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவங்க வரத்துக்குள்ள எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும்ல. ஐயோ என்ன நீங்களே ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஐயோ இல்ல குமுதா, ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மாணிக்கோனே, இந்த பெட்டி எல்லாம் ரூம்ல வச்சிடுங்களேன். சரி. குமுதா, என்ன காய்கறி எல்லாம் இருக்கு? பாலக்கீரை இருக்கு, உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒண்ணு பண்ணலாம், உருளைக்கிழங்கு பண்ணிடலாம். கேமை நான் செட் பண்ணிட்டேன். கார்த்திக், முதல்ல ஜூஸ குடிங்க. ஒரு நிமிஷம் இரு அர்ச்சனா. என்னோட பீன் பேக் எங்க? அண்ணா இப்ப கொண்டு வந்துடுறேண்ணா. இந்தங்கண்ணா. ஐயோ குமுதா, எதுக்கு 2 எடுத்துட்டு வந்திருக்க? 1 எடுத்துட்டு போயிடு, இதுவே போதும். சரி.